நம்ம தொடர்ந்து ஏதாவது வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகிறோமா? அதாவது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ரிச்சஸ்ட் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு போயிட்டுருக்கேனா? இல்லை நான் வந்து பணக்கார வாழ்க்கை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாவது எனக்கு இருக்கா? அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பணக்கார வாழ்க்கை அடையிறதுக்கு உண்டான பாத்தில் தான் இருக்கோமா? அந்த வழியில் தான் இருக்கோமா? நம்ம எண்ணங்கள் அதை நோக்கி தான் செயல்படுதா? ஸோ இதுக்கு என்னெல்லாம் வந்து சயின்ஸ் இருக்குது, என்னென்ன குறியீடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 6 விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ பேச போகிற இந்த 6 சைன்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படின்ற, அதாவது 6 குறியீடுகள் இருந்துட்டா நம்ம லைஃப் மாறிடுமா, நம்ம வந்து ரிச்சஸ்ட் மைண்ட் செட்லாம் இருக்கமான்றது கிடையாது. இந்த 6 குறியீடுகள் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இது வந்து உங்கள் கான்ஷியஸ் லெவலில் அது இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய டெய்லி அப்ரோச்சே மாறும். அப்போது இந்த குறியீடுகள் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் எப்படியெல்லாம் உங்களை வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை க்ரூம் பண்ணிக்கிறது, எப்படி ஒரு மணி மைண்ட் செட் இருக்கணும், ரிச்னா வெறும் மணி மட்டும்தானா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் உண்மையிலேயே பணக்கார வாழ்க்கையை நோக்கின அந்த பாதையை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதுதான் முதல் குறியீடு. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் டைம் வரட்டும், சரியான நேரம் வரட்டும் வெயிட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் அது ஒரு ஹோப் தெரிஞ்சுது, ஒரு வழி தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. நம்மள நிறைய பேர் பார்த்தோன்னா சில விஷயங்களை தள்ளி போடுவோம். கேட்டால் இது இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறேன், அது எப்படி அவுட்கம் வரும்னு பார்க்குறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அதிகமான ரிசர்ச் டைம் கொடுத்தே வேஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை இது இப்போ சரியான நேரமாக இருக்காதுன்னு சொல்லி தள்ளி போட்டே இருப்பாங்க. ஆனால் ரிச்சஸ் மைண்ட் செட் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு தோணும், உடனடியாக செஞ்சு பார்க்கணுன்னு தோணும். அது தவறாக போகுமா சரியாக போகுமான்ற இன்டென்ஷன் இருக்காது. ஒரு அசர்ட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். எல்லா முயற்சிகளுக்கும் நேரம் காலம் பார்க்காம அதை செய்வீங்க. நல்ல நேரமாக கெட்ட நேரமானு பார்க்குற மைண்ட் செட் வந்து இந்த பீப்புளுக்கு இருக்காது. அடுத்த விஷயம், நம்ம நிறையா பணம் சம்பாரிச்சா கூட எப்பவுமே சேர்த்து வச்சுக்கணுன்ற மென்டாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். கேட்டால் நம்ம வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும், நான் வந்து சேஃபாக லைஃப் ரன் பண்ண முடியும், இல்லை எனக்கு வந்து ஒரு எனக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை பிஸ்னஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு, சேவ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது பணம் வந்து எப்போ வளரும் அப்படின்னா சேர்த்து வைக்கிறதுனால வளராது, நீங்கள் சம்பாதிக்கிறதுனால மட்டும்தான் பணம் வளரும் அப்படின்றத இந்த மைண்ட் செட் பீப்புளுக்கு எப்பவுமே தெரியும். ஸோ சேவிங்ஸை விட அவங்க ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே ஏர்னிங்கில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேலை ரொம்ப சேர்த்து வச்சு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த சைன் உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஏர்னிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, சேவிங்ஸ் பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டீங்க, எங்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து சந்தோஷப்படாமல் இன்னும் வரப்போகிற பணம் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ரிச் ஸ்டேஜ் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த விஷயம், நம்மளால் நினைப்போம் நிறைய பணம் வரும்போது நம்ம நிறையா விஷயங்கள் வாங்கலாம், நிறைய லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரிச்சஸ்ட் மைண்ட் செட் நமக்கு வரும்போது, பணம் அதிகமாக வரும்போது நீங்கள் தேவையில்லாத பொருட்கள் மேலே செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. லக்ஸுரி ஐட்டம்ஸ்ன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணி தான் வாங்குவீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிச்சஸ்ட் பீப்புளில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாத பொருள் வாங்குறது, ஒரு யாட்ச் வாங்குறது, ஒரு காருக்கு அவ்வளோ செலவு பண்ணுறது, இல்லை ஒரு கோல்டு வாட்சாக இருக்கட்டும், இல்லை டைமண்ட் வாட்சாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஒரு ஆர்னமெண்ட்ஸுக்கு கூட அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த ரிச் மைண்ட் செட் நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட வாழ்க்கை மாறிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லக்ஸுரி ஐட்டம்ஸில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஹம்பிளாக இருக்கும், அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து அதிகப்படியான அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸில் அவங்க பணத்தை செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. பியூரான ரிச்சஸ்ட் மைண்ட் செட்ன்றது உங்களுக்கு ரொம்ப அந்த பணத்தை வேல்யூ பண்ணக்கூடிய எண்ணம் வந்துடும். இது ஏதோ வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, பணம் வீணாயிடும் கிடையாது. அந்த மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு புரியும், நமக்கு இந்த லக்ஸுரி ஐட்டம் வேண்டாம். இப்போ வந்து நம்ம வாங்குகிற காரில் நம்ம வந்து லக்ஸுரி ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான சைன், நீங்கள் கூடிய சீக்கிரம் அந்த லெவலுக்கு போக போகிறீங்கன்ட்டு. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, இது நான் லைஃப் கோச்சிங் பண்ணும்போது நிறைய டைம் சொல்லுவேன். நீங்கள் இன்றைக்கி யார் கூட இருக்கீங்க, யார் கூட பேசுகிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், உங்கள் இன்ட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ் யார், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம எண்ணங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய ஸ்டேட்டஸ் பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் இந்த பணக்காரன் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போது, அந்த மோடுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களை அறியாமல் நிறைய ஹை ப்ரொஃபைல் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு வரைக்கும் இவங்களாம் நம்ம கூட பேசுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த லெவலில் இருக்கிறதா ஆல்ரெடி ரிச்சாக இருக்கிறவங்க, இல்லை வந்து ரொம்ப வெல்வெஸ்ட்டாக இருக்கிற பீப்புள் கிட்ட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் மைண்ட் செட் வந்து இன்றைக்கி உங்கள் லெவலில் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் உயர்வாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த லெவல் போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த பீப்புளோடைய வைப்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேக்ஸிமம் இது இன்னொன்று நடக்கும், இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வெளியே போயிடுவாங்க, உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும். நீங்கள் புரியாது உங்களுக்கு ஏன் இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைன். நீங்கள்
உங்கள் லைஃபோட அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்ட்டு. அடுத்த விஷயம், நம்ம ரொம்ப உயர்வை நோக்கி போகும்போது நம்ம லைஃபோட சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸை பார்த்து கவலைப்பட மாட்டோம், ப்ளேம் பண்ண மாட்டோம். இன்றைக்கு வரைக்கும் லைஃப்பை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இது பிரச்சனையாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்குன்னு பேசுகிற நீங்கள், உங்களுக்கு ஒரு இலக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது, உங்களுடைய லெவல் வந்து மேலே போகும்போது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ப்ளேம் பண்ணுற மென்டாலிட்டி, குறை சொல்கிற மென்டாலிட்டி சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையும் ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்குற ஒரு குணம் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட். ஆனால் முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்தும் ப்ளேம் பண்ண மாட்டீங்க. எதையும் பார்த்துட்டு இது இப்படியா இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறதுக்கான எண்ணமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்கள் லைஃப்பை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ டெவலப்மெண்ட்னா இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன யோசிச்சுட்டு இருப்போம்னா, 5 வருஷத்துக்கு மட்டும் நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மென்டாலிட்டி நமக்கு இருக்கும். ஆனால் அந்த ரிச் மைண்ட் செட்குள்ளே போகும்போது டெவலப்மெண்ட்ன்றது எவ்ரி மந்த் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஒரு டார்கெட் வைக்கிறீங்களா, அதை ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணுவீங்க. அடுத்த மாதம் இன்னொரு டார்கெட் போகும், அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு டார்கெட் போகும். அந்த டெவலப்மெண்ட்ன்றது ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது சேலரி ஹைக் வர மாதிரி இருக்காது, இல்லை வருஷத்தில் இவ்வளோ தான் என்னால் சேல்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்காது. உங்கள் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக நெக்ஸ்ட் மந்த் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட பெரிய பெரிய ஜம்ப் உங்கள் லைஃப்பில் இருக்கும். இது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்கள் மைண்ட் செட் வந்து வேறு லெவல் நோக்கி தான் ட்ராவல் பண்ணுது. நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கல. உங்கள் லைஃப் வந்து அந்த ரிச்சஸ்ட் மோடுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை நோக்கின பயணத்தை மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது நீங்கள் செக் பண்ணுங்கள். எவ்ரி 3 months உங்கள் லைஃப்பில் டெவலப்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு பி ரிச். இங்கே நம்ம ரிச் மைண்ட் செட்னு பேசும்போது முழுக்க பணத்தை மட்டும் யோசிக்காதீங்க. ரிச்ன்றது டெவலப்மெண்ட் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் ஹெல்த், வெல்த், மனி, கெரியர், பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஈக்குவலாக வளரும். நம்ம பேசும்போது பணத்தை பற்றி எக்ஸாம்பிள் சொன்னால் கூட, இங்கே டெவலப்மெண்ட்ன்றது பண அளவு உயரும் போது, சந்தோஷத்தோட அளவு உயரும் போது உங்களோட வீடு சரியாகும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சரியாகும். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் முன்னேற்றங்கள் இருக்கணும். ரிச்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி. ஸோ ஒரு லைஃப் ஸ்டைலிருந்து, ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு முழுமையான ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அது வரைக்குமே எல்லாமே ஃபுல்ஃபில்டாக தெரிய ஆரம்பிக்கும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ நான் சொன்ன விஷயங்களில் என்னென்ன சயின்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது, என்னென்ன விஷயங்கள் தெரியாமல் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக ரீச் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை இந்த சயின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, சிம்பிள் ரீசன் என்னென்னா, உங்களுடைய பாஸ்ட் பிலீஃபோ, இல்லை இன்றைக்கி நீங்கள் பண்ணிருக்கிற விஷயங்களோ, இல்லை உங்கள் யாரை கூட நீங்கள் இருக்கீங்களோ, இதெல்லாம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். உங்களுக்கு அந்த மணி பிளாக் பண்ணுறதுக்கு எனர்ஜியை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் சக்ஸஸை யாரையும் தடுக்க முடியாது. நன்றி.